வணக்கம் மக்களே, நான் உங்க விக்கி. வெயிட்ல சேலஞ்ச் 200 டேஸ்ல இன்னைக்கு டே 33. காலையில எழுந்திரிச்சு குளியல போட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எங்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தான் போறோம். அதனால பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். வந்து பஸ் குளித்தலைக்கு ஒரு பஸ் ஏறி அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே டைரக்டா வந்து குளித்தலையில இறங்கியாச்சு. அப்புறமேட்டு காலை உணவா டிஃபன் 2 இட்லி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நம்ம கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த தெப்ப குளத்துலாம் அவ்வளவு தண்ணி இருக்கும், இப்போ சுத்தமா இல்லை. இதுதான் நம்ம கோயில் ரத்னகிரீஸ்வர். இங்க மொத்தம் 1017 படிக்கட்டு இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து ரோப்காரை நம்பி தான் வந்தேன். ஆடி மாசம் அப்படிங்கறதுனால ரோப்காரை நிப்பாட்டிட்டாங்க போல. அப்புறம் என்ன பண்றது, படிக்கட்டுல தான் கண்டிப்பா ஏறி ஆகணும் அப்படின்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. அதனால அப்படியே படிக்கட்டுல ஏற ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பேசாம கீழே உட்காந்துக்கலாம், வீட்டுல போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறமாட்டி யோசித்தேன், நம்ம மன வலிமையை எப்படியா செக் பண்ணி பாத்துருவோம், எதுலயாவது ஏற முடியுதா இல்லையான்னு பாத்துருவோம்ட்டு அப்படியே ஏறினேன். போற வழியெல்லாம் குரங்கு அவ்வளவு இருந்துச்சு. அதை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படியே வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் கோயில் சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குழாய் இருக்கும், அங்க முகத்தெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே சன்னதிக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். போறப்போ வந்து நிறைய குரங்கு இருந்துச்சு, ஃபேமிலியோட ஜாலியா இருந்துச்சு. அதெல்லாம் பாக்குறப்ப அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அவங்க செய்யற சேட்டையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியா கோயிலுக்கு வந்து விளக்கெல்லாம் பொருத்தி வச்சுட்டு அப்படியே சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன். திருப்பி ரிட்டர்ன் கிளம்பலாம் அப்படின்னு போறப்ப வழியெல்லாம் பொறி கொஞ்சம் கொண்டு வந்திருந்தேன். அந்த பொரியெல்லாம் வச்சு குரங்குகளுக்கு கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தேன். அப்புறமேட்டு மேல இருந்து வியூ பாயிண்ட் பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துட்டு போற வழியெல்லாம் குரங்கு இருந்துச்சு, அது திருப்பி பொறி கொடுத்துட்டு இருந்தேன். தலைவர் வந்து நம்மளேவே கடிக்க வந்துட்டாரு. அப்புறமேட்டு இன்னொருத்தன் இருந்தான், அப்போ அவனுக்கு தரேன் அப்படின்ட்டு அவனுக்கு அப்படியே கொடுத்துட்டு ஒரு வழியா அப்படியே மலையில அடிவாரத்துல இறங்கிட்டேன். இறங்கினதுக்கு அப்புறம் திருப்பி திண்டுக்கலுக்கு பஸ் பிடிச்சு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நைட்டு போல நம்ம ஏரியாவுக்கு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். நம்ம நண்பன் சந்துரு வந்து தீபாவளிக்கு வெடிக்காம வச்சிருந்த வெடியெல்லாம் கொண்டு வந்தான். அதை நானும் யோகா பாப்பாவும் வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து 2 இட்லி எடுத்துக்கிட்டேன். இந்த நாள் நல்லபடியா முடிச்சு டே 34 சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, டேக் கேர் மக்களே. ஒரு ராட்சசத்திரி